பாமக இந்த ஒரு தேர்தல்ல வந்து வெற்றியே பெற்றிருந்தாலுமே அவங்கள அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துற மாட்டாங்க. அதிமுக தான் பிரதானமான எதிர்க்கட்சியா இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு தேர்தலுக்கே அதிமுக விட்டு குடுத்தாங்கன்னா, 26ல அதிமுக மேல தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் எப்படி நம்பிக்கை இருக்கும்? அதுக்குள்ள அது தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். வலிமையாக கட்டமைத்துக் கொண்டால் ம், தொண்டர்களுக்கும், மக்களுக்கும் நம்பிக்கை வரும். இப்போ வந்து தமிழகத்தில வந்து ஒரு தென் தமிழகத்தில போய் ஒரு சாதாரண ஒரு வாக்காளர கேளுங்க. அதிமுக பத்தி கேளுங்க. அவங்க ம். என்ன சொல்லுவாங்க, அது பிரிஞ்சு கிடக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகே. எடப்பாடி சொல்லலாம். ஓபிஎஸ் ஒரு தனி ஆளு, எட சசிகலா தனி ஆளு, இல்ல தினகரன் ஒரு தனி ஆளு, ஏதோ ஒண்ணு சொல்ட்டு ம், போலாம். ம், பட் மக்கள் பார்வையில் அதிமுக என்பது பிரிந்து கிடக்கிறது என்பது அவங்க பார்வை. சரி, ஓபிஎஸ்ஸோ இல்ல தினகரனோ தனி ஆளுன்னே கூட நீங்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய ஆதரவு கிடையாது. ம். எங்ககிட்ட தான் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்க. எங்ககிட்ட தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்ககிட்ட தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்க. சிம்பிள் கேள்வி. உங்களால ஏன் வந்து ஓபிஎஸோட அதிகமா ஓட்டு வாங்க முடியல? ராமநாதபுரத்தில. ரெட்டை இலை சின்னம் உங்ககிட்ட தானே இருக்கு. ம். உங்களால ஏன் தினகரன விட அதிகமான ஓட்டு வாங்க முடியல?